الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم فإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. المرء مع من أحب يوم القيامة لا علم لنا إلا علمتنا لا علم له ولا أدب له. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் குறித்தாகுமாக. மேலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம் பெற்றோர்களின் மீதும் உஸ்தாத்மார்கள் மீதும் அனைவரின் மீதும் என்றென்றும் விட்டு நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை இஸ்லாமியர்களாக பிறக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவருக்கும் கேட்டோ கேட்காமலோ இஸ்லாமிய மார்க்கத்தை பிறக்க செய்திருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தஆலாவுடைய கஸானாக்கள் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று ஹைரானது, இன்னொன்று ஷர்ரானது. இந்த ஹைரானதிலேயே சிறந்தது இரண்டு இருக்கின்றது. ஒன்று இல்மு, இன்னொன்று ஈமான். இல்மு என்பது இருக்கின்றது, அது இரண்டு வகைப்படும். ஒன்று பயனுள்ள இல்மு, பயனற்றது என்பதாக இரண்டு வகைப்படும். பயனுள்ள இல்மை அல்லாஹ் தஆலா அந்த ஈமானையும் பயனுள்ள இல்மை நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பயனுள்ள இல்மை நமக்கு போதிக்கின்ற உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் தருவது என்பது நம்மில் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் எவ்வாறு உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் தந்திருக்கின்றார்கள் என்பதை ஓரிரு வரிகளில் சில முன்னோர்களை பற்றி நாம் இந்த உரையில் காண்க இருக்கின்றோம். முதலாவதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முதலாவதாக ஆலிமாக இருங்கள், கல்வியை கற்ற ஆலிமாக இருங்கள். இரண்டாவதாக மாணவராக இருங்கள், அதை கற்று அறிந்த மாணவராக இருங்கள், அறியக்கூடிய மாணவர்களாக இருங்கள். மூன்றாவது அதை பின்பற்றுபவர்களாக இருங்கள். நான்காவது அதை பிரியப்படுவதாக இருங்கள் என்பதாக நான்கு வகையாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஐந்தாவது நபராக ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஐந்தாவது நபர் என்று சொன்னால் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நாலுத்தே தவிர வேற எது எதெல்லாம் இருக்கோ அது அனைத்துமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்னு தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தந்தையிடமிருந்து கேட்டு அறிவிக்கின்றார்கள், 4 நபர்களை கண்ணியப்படுத்துவது என்பது இருக்கின்ற சுன்னத்தான விஷயங்களில் இருக்கின்றது. அதிலே முதலாவது ஆலிம், இரண்டாவது நரைமுடி உள்ளவர், கற்றறிந்த ஆலிம் முதலாவது,
இரண்டாவது வயோதிகர்கள், நரைமுடி உள்ளவர்கள். மூன்றாவது அரசர். நான்காவது தாய் தந்தைகள். இவர்கள் அனைவருக்கும் கண்ணியம் தருவது என்பது சுன்னத்தான விஷயங்களில் இருக்கிறது என்பதாக இப்னு தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஸுஹூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதிலே முதலாவது பார்த்ததில் ஆலிம் என்பது உஸ்தாத்மார்களை குறிக்கும். அப்பொழுது முதலாவது விஷயத்தில் நமக்கு உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் தர வேண்டும் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது இந்த விஷயத்தின் மூலமாக. இரண்டாவதாக ஸுஹூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் எப்பொழுது தன்னுடைய உஸ்தாத்மார்களின் வீட்டுக்கு செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வீட்டு வாசலிலேயே அமர்ந்து கொள்வார்கள் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு போய் கதவுல, அதாவது ஸுஹூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உஸ்தாது பேரு உருவா, அவர்களுடைய வீட்டில் எப்பொழுதெல்லாம் ஸுஹூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் வீட்டு வாசலிலேயே அமர்ந்து கொள்வார்கள் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. அப்பொழுது எந்த அளவிற்கு உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் கொடுத்து அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதாக கருதி பொறுமையை காத்து வீட்டு வாசலில் அமர்ந்து கொள்வோராக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அபூ உபைத் காசிம் இப்னு சலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் எந்த முஹத்திஸீன்களிடம் சென்றாலும் அவர்களிடம் நான் அனுமதி கேட்க மாட்டேன். வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதேனும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி அவர்களிடம் நான் அனுமதி கோர மாட்டேன். அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் வீட்டை விட்டு வெளியே வரும் வரை நான் அவர்களிடம் அனுமதி கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதாக அபூ உபைத் காசிம் இப்னு சலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய முன்னோர்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. அடுத்ததாக ஒரு குர்ஆன் ஆயத்தை தொடர்ந்து பொறுமையை தொடர்ந்தும் கண்ணியத்தையும் குறித்து ஒரு குர்ஆன் ஆயத்து வருகின்றது. வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த ஆயத்துடைய கருத்து என்னவென்று சொன்னால், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டில் இருக்கும் பொழுது சில நபர்கள் கதவை தட்டுவார்கள். அப்படி தட்டுகின்ற சமயத்தில் அல்லாஹ் தஆலா அந்த செயலை, அந்த கதவு பொறுமை காட்டாமல் கதவு தட்டுகின்ற செயலை கண்டித்த விதமாக இந்த ஒரு குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் இவ்வாறாக துஆ, ஒரு அழகான முறையில் துஆ செய்திருக்கிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், இறைவனே, என்னுடைய உஸ்தாத்மார்களின் குறையை விட்டு என்னை மறைப்பாயாக, மேலும் என்னுடைய இல்மின் பரக்கத்தை குறைத்து விடாதே என்பதாக ஒரு அழகான முறையில் துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் குறிப்பவை, நாமும் இந்த மாதிரி துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், உஸ்தாத்மார்களின் குறைகள் நம் கண்ணிற்கு தெரிகின்ற காரணத்தினால்தான் நாம் அவரை பற்றி பேச நினைக்கின்றோம், அவரை பற்றி பிறருக்கு பேசுகின்றோம். அது புறம் என்பது கருதாமல் கூட நாம் சர்வ சாதாரணமாக பேசுகின்றோம். அதை நாம் தவிர்த்திருக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தருவாராக. அடுத்ததாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் வயது ஒரு சஹாபியாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடம் சென்றால் அவர்கள் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது நான் அவர்களை எழுப்ப மாட்டேன், அல்லது வேற ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவர்களிடம் நான் செல்ல மாட்டேன் என்பதாக ஒரு அழகான முறையில் அவர்கள் எந்த அளவிற்கு உஸ்தாத்மார்கள் கண்ணியம் தருகின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்து அபூ சல்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தோழமை கொண்டிருந்தால், சொல்லி முடிச்சிடுறேன். அபூ சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள்,
அவர்களிடம் நான் அதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நான் தோழமை கொண்டேன் என்று சொன்னால் நான் அவர்களிடமிருந்து ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பேன் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ மனசாக்கு வந்திருப்போம். நல்ல முறையில் நம்மளோட நோக்கங்கள் படிக்கிறது மட்டும்தான். படிக்கிறது, உஸ்தாமார்கள் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படுகிறது, அது மட்டும்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை அழகான முறையில் செய்து உஸ்தாமாருடைய துஆவோடும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடும் வெளியேறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.